இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம். இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். இதில் முருங்கைக்கீரை வந்து நாங்கள் வீட்லேயே நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பொடி வரணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இதை நீங்கள் இடிச்சும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டு பல்லும் ஒரு 4 ஒன்றும் அதிகமாக இடிச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இது நல்லா கொதிக்கணும். இந்த சூப் வந்து நம்ம தாளிப்பு போட போகிறது கிடையாது, நம்ம ஆயில் இல்லாமல் செய்கிறோம். ஒரு சின்ன தக்காளி, ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட்டுக்கு. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதித்து வரணும். வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கிடலாம்.